முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எகிரியடிக்கும் கத்தார், கைகோர்த்த எகிப்து, நடுநிலை கொள்கையை மாற்றிய நாடுகளால் சிக்கித் தவிக்கும் இஸ்ரேல். இனி பாலஸ்தீனத்திற்கு நான் தான் அரண், உன்னால் என்ன செய்ய முடியும்? நேரடியாக மோத தயாராகும் எகிப்து, செய்வதறியாமல் திணறும் நெதன்யாகு. இஸ்ரேலை அலறவிட்ட இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு, எச்சரிக்கை அறிவிப்பால் இஸ்ரேலுக்கு சங்கூதும் எகிப்து. பார்த்து சூதானமாக நடந்து கொள், இஸ்ரேலை உஷார்படுத்தும் ட்ரம்ப். பதற்ற தொனியில் பரபரக்கும் அமெரிக்க அதிபர். உங்கள் மௌனம்தான் மரணத்திற்கு காரணம், ஆஸ்திரேலிய ஊடகத்தை கிழித்து தொங்கவிடும் போராட்டக் குழு. என்ன நடந்தது? இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கத்தாரை தொடர்ந்து எகிரி அடிக்கும் எகிப்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் திணறுகின்றன. உலக நாடுகளிடம் சொம்படிப்படும் இஸ்ரேலுக்கு சில இஸ்லாமிய நாடுகளிடமிருந்து மிதமான எதிர்ப்பு மட்டுமே இருந்தது. அதில் ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்காவின் பாதுகாப்பில் இருக்கும் கத்தாரும் எகிப்தும் இஸ்ரேல் காசா போருக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இரு நாட்டு தலைவர்களிடமும் தனித்தனியே இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தன. இந்த நிலையில்தான் அமெரிக்காவிடம் சொல்லிவிட்டோம் என்ற தைரியத்தில் கத்தார் தலைநகர் தோஹா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்தோம் என்று இஸ்ரேல் வெளிப்படையாக தெரிவித்தது. இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட ஹமாஸ் மூத்த தலைவர் கலீல் அல்-ஹையா உயிர் தப்பினார் என்பதால் ஹமாஸ் தலைமை இந்த தாக்குதலில் எங்கள் தலைவர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் இஸ்ரேலின் தாக்குதல் பல்லளிக்கும் தோல்வி என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு சில நாடுகளை தவிர ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இஸ்ரேலை கடுமையாக கண்டித்தது. அமெரிக்காவும் கத்தாரிடம் இனி இதுபோல் நடக்காமல் பார்த்துக் கொள்கின்றோம் என்று நீலி கண்ணீர் வடித்தது. அதே நேரம் இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் இருக்கும் கத்தார் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை எங்களுக்கு இருக்கின்றது என்று காட்டமாக தெரிவித்தது. இந்த நிலையில்தான் இஸ்ரேல் காசாவுக்கிடையே மத்தியஸ்தம் செய்து வந்த எகிப்தும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு எதிராக பெரும் குரல் எழுப்பாத எகிப்து பாலஸ்தீன் அதிகாரிகளுக்கு கடும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று இஸ்ரேலின் காதில் சங்கு ஊதி இருக்கின்றது. எகிப்து உளவுத்துறை பாதுகாப்பு அளிக்கவிருப்பதாக தெரிவித்திருக்கும் பட்டியலில் முன்னர் கைதிகள் பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்ட போராளிகளின் பெயர்களும் இருக்கிறது என்பதுதான் இஸ்ரேலின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் செய்தி என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எகிப்து உளவுத்துறை வெளியிட்டிருக்கும் பட்டியலில் மிக முக்கியமானவர் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜியாத் அல் நஹ்லா. யார் இந்த ஜியாத் அல் நஹ்லா? காசாவில் உள்ள கான் யூனிஸில் பிறந்தவர் ஜியாத் அல் நஹ்லா. 72 வயதான இவர் இன்று பாலஸ்தீன அரசியலில் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார். 1971 அரபு விடுதலை முன்னணிக்கு ஆதரவாக செயல்பட்டதற்காக இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஜியாத் அல் நஹ்லா 1985 நடந்த ஜிப்ரில் கைதிகள் பரிமாற்றத்தில் விடுவிக்கப்பட்ட 1100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய கைதிகளில் ஒருவராக இவரும் விடுதலையானார். அப்போதே ஃபதி அல் ஷிகாகி என்பவரால் இஸ்ரேலிய பிரிவான அல்குஸ் பிரிகேடுகளை நிறுவுவதற்கு நியமிக்கப்பட்டார். 1988 முதல் இன்டிஃபதாவை வழிநடத்தியதற்காக மீண்டும் கைது செய்யப்பட்டு லெபனானுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கும் தன் விடுதலைக்கான உத்வேகத்தால் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவுடனான தனது உறவுகளை ஆழப்படுத்திக் கொண்டார். இதன் மூலம் டெஹ்ரானுக்கும் பாலஸ்தீன ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான கூட்டணியின் முக்கிய சிற்பிகளில் ஒருவராக மாறினார். 2018 இவரது முன்னோடியான ரமதான் ஷாலாவின் மறைவுக்கு பிறகு இஸ்லாமிய ஜிஹாத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். ஹமாஸுடன் நெருங்கிய உறவை பேணினாலும் தனது குழுவின் சுதந்திரமான அடையாளத்தை பாதுகாக்க தொடர்ந்து செயலாற்றி வரும் இவர் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை செயல்படுத்தி வருகின்றார். ஹமாஸின் தலைவர்களுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் ஜியாத் அல் நஹ்லாவை 3வது மிக முக்கியமான இலக்காக கருதுகின்றது. அமெரிக்காவும் அவரை உலகளாவிய பயங்கரவாதி என்று அறிவித்துள்ளது. மேலும் அவரை பிடிக்க உதவுபவர்களுக்கு மில்லியன் கணக்கான டாலர்கள் வெகுமதியாக வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. எகிப்து உளவுத்துறை முன்னெடுக்கும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேலுக்கும் அதை ஆதரிக்கும் நாடுகளுக்கும் எகிப்திய மண்ணில் பாலஸ்தீன தலைவர்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குறிவைக்கும் எந்த ஒரு முயற்சியும் மத்திய கிழக்கிற்கு மிகவும் தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது என
என ஒய்நெட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் எகிப்து இனி படுகொலைகளுக்கான களமாக இருக்காது என்றும் மாறாக ஆயுதம் ஏந்திய பாலஸ்தீன குழுக்களின் தலைவர்களுக்கு பாதுகாப்பான புகலிடத்தை வழங்கும் என்றும் கிட்டத்தட்ட ஒரு பகிரங்க அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஆதரவு பாலஸ்தீன ஆணையத்திற்கும் விரிவடைவதாக பாலஸ்தீனிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எகிப்தின் இந்த பாலஸ்தீன ஆதரவு நடவடிக்கை இஸ்லாமிய ஜிகாத் அமைப்புடன் மட்டும் நின்றுவிடவில்லை. மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பிரிவான பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணி அமைப்பிற்கும் தன் ஆதரவை நீட்டித்துள்ளது. அதனால் பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணியின் அதிகாரிகளும் இப்போது எகிப்திய உளவுத்துறையின் நேரடி பாதுகாப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். இதன் மூலம் இதற்கு முன்பு இருதரப்பிற்கும் பொதுவாக பேசி வந்த எகிப்து இப்போது முழுக்க பாலஸ்தீன ஆதரவின் பக்கம் திரும்பியிருப்பதும் முழுமையான பாதுகாப்பளிக்கும் அரணாக மாறியிருப்பதும் பெரும் கொள்கை மாற்றம் என்று அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மற்றொரு புறம் கத்தாரும் தன் நாட்டை கடும் பாதுகாப்பு அமைப்பிற்குள் கொண்டு வந்திருக்கின்றது. இஸ்ரேலிய பத்திரிகையாளர் ரோனன் பெர்க்மேனின் வழங்கி இருக்கும் தகவலின்படி கத்தார் அதிகாரிகள் கடுமையான தகவல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமல்படுத்தியுள்ளனர். உயிரிழப்புகள் குறித்த அடிப்படை விவரங்களை கூட அவர்கள் தடை செய்துள்ளனர் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஹமாஸ் தலைவர்கள் தற்போது ஒரு பலத்த பாதுகாப்பு இருக்கும் கத்தார் வளாகத்தில் தகவல் தொடர்பு சாதனங்களின்றி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல இந்த வாரம் கத்தார் பிரதமர் முகமது அல்தானி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்த பின்னரும் இஸ்ரேல் கத்தாருக்கான உறவில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதால் அமெரிக்காவின் குரலும் மெல்ல சரிந்து வருகின்றது என்று கூறியுள்ளார். இந்த சம்பவங்களின் மூலம் உலக நாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தனிமைப்படுத்தப்படுகிறது என்பது வெளிச்சமாக இருக்கின்றது. இஸ்ரேல் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக காசா மீது போர் நடத்தி வரும் இஸ்ரேலை உலக நாடுகள் தனிமைப்படுத்தி வருகின்றன. இதற்கிடையில் எகிப்தும் கத்தாரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து இருதரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. இதற்கிடையில் ஹமாஸ் தலைவர்களை கொல்ல குறிவைத்ததாக கத்தார் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். இதனால் கடும் ஆத்திரமடைந்த கத்தார் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் உரிமை இருக்கிறது என்று காட்டமானது. இதற்கிடையில் வந்த அமெரிக்கா கத்தாரை சமாதானப்படுத்தியது. இதற்கிடையில் தன் தாக்குதல் நடவடிக்கையை ஒத்திவைத்திருக்கும் கத்தார் ஹமாஸ் தலைவர்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று உறுதியாக தெரிவித்திருக்கின்றது. அதேபோல எகிப்தும் பாலஸ்தீன் அதிகாரிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக களமாடும் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பினருக்கும் பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என்று சபதமேற்றிருக்கின்றது. இதனால் இருதலை கொல்லி எறும்பாக திணறும் இஸ்ரேல் என்ன செய்வதென்று தெரியாமல் கையை பிசைந்து நிற்கின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நியூ ஜெர்சியில் உள்ள மாரிஸ்டவுன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அதில் இஸ்ரேல் ஹமாஸ் குறித்து ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் கத்தார் தனது பொது பிம்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். அமெரிக்காவின் நட்பு நாட்டின் மீதான தாக்குதலை கண்டிக்கும் அதே வேளையில் ஹமாஸ் தலைவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறுவதன் மூலம் இருதரப்புக்கும் இடையே சமரசம் செய்ய ட்ரம்ப் மீண்டும் முயற்சி செய்து வருகின்றார் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இஸ்ரேல் மிக கவனமாக இருக்க வேண்டும். கத்தார் அமெரிக்காவின் ஒரு சிறந்த கூட்டாளியாக இருந்து வருகிறது. எனவே இஸ்ரேல் மட்டுமல்ல, நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அதிர்ச்சி கலந்த தொனியில் பேசியுள்ளார். ஆஸ்திரேலிய ஊடகத்திற்கு எதிராக போராடும் மக்களால் அதிர்ச்சி. மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்வியால் கொந்தளிக்கும் போராட்ட குழுவினர். உலக நாடுகளில் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேலை ஆதரிக்கும் நாடுகளுக்கு எதிராகவும் மக்கள் தன்னெழுச்சியாக புரட்சியினை செய்ய தொடங்கிவிட்டனர். பல்வேறு நாட்டின் ஆளும் அரசுகள் இதை சரியாக உணர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக களமாட தொடங்கிவிட்டன. ஐநாவின் மனித உரிமை ஆணையருக்கு எதிராக அங்கிருக்கும் ஊழியர்களே கண்டனம் தெரிவிக்கும் அளவு காசாவிற்கான ஆதரவு வலுப்பெற்று வருகின்றது. போர்க்களத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ஊடகவியலாளர்களால் உலக நாடுகளுக்கு மத்தியில் பெரும் மனமாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. அதனால்தான் இஸ்ரேல் இராணுவம் ஊடகவியலாளர்களை குறிவைத்து கொன்று குவிக்கின்றது. காசா மீதான போரின் தொடக்கத்திலிருந்து இஸ்ரேலிய தாக்குதலில் 270க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இது 2ஆம் உலகப் போரில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கையை விட 4 மடங்கு அதிகம் என்றும், இரு உலகப் போர்கள், வியட்நாம் போர், யூகோஸ்லாவியா போர் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர் ஆகியவற்றில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் மொத்த எண்ணிக்கையை விட அதிகம் என்றும் பாலஸ்தீன பத்திரிகையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் காசாவில் இஸ்ரேலிய படையினரால்
3 பெண் பத்திரிகையாளர்கள் உட்பட 15 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நகரில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொது ஒலிபரப்பு நிறுவனமான ABC அலுவலகத்திற்கு வெளியே நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் 400 பேர் கலந்து கொண்டனர். கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் பெயர்கள் அச்சிடப்பட்ட பிரஸ் என்ற உடையை அணிந்திருந்த போராட்டக்காரர்கள் காசாவில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுவதற்கு ABC நிறுவனம் மௌனம் காக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் போர் தொடங்கி 2 ஆண்டு நெருங்குவதையொட்டி போரை குறித்து மேலும் செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதனிடையே டிசம்பர் 2023 ABC ஊழியர் ஆண்டோனட் லத்தூப் சமூக வலைதளத்தில் காசா போர் குறித்து பதிவிட்டதற்காக பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இது தொடர்பாக அவர் தொடுத்த வழக்கில் பணி நீக்க நடவடிக்கை அநியாயமானது என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எகிரியடிக்கும் கத்தார், கைகோர்த்த எகிப்து, நடுநிலை கொள்கையை மாற்றிய நாடுகளால் சிக்கித் தவிக்கும் இஸ்ரேல். இனி பாலஸ்தீனத்திற்கு நான் தான் அரண், உன்னால் என்ன செய்ய முடியும்? நேரடியாக மோத தயாராகும் எகிப்து, செய்வதறியாமல் திணறும் நெதன்யாகு. இஸ்ரேலை அலறவிட்ட இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு, எச்சரிக்கை அறிவிப்பால் இஸ்ரேலுக்கு சங்கூதும் எகிப்து. பார்த்து சூதானமாக நடந்து கொள், இஸ்ரேலை உஷார்படுத்தும் ட்ரம்ப். பதற்ற தொனியில் பரபரக்கும் அமெரிக்க அதிபர். உங்கள் மௌனம்தான் மரணத்திற்கு காரணம். ஆஸ்திரேலிய ஊடகத்தை கிழித்து தொங்கவிடும் போராட்டக் குழு. என்ன நடந்தது?